காதலனை காவு வாங்கிய காதலி சாகும் வரை தூக்கிலிட நீதிமன்றம் உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை காதல் என்ற ஒரு விஷயம் இளைய தலைமுறையினரிடையே காணப்படும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக உள்ளது. மனமொத்த இருபாலர்கள் ஒருவர் மீது ஒருவர் நேசம் கொண்டு விரும்பி மகிழ்ச்சியின் பாதையை தேடிச் செல்லும் ஒரு பாதையாகவே காதல் என்ற ஒரு விஷயம் உள்ளது. அன்றைய இலக்கியங்கள் தொடங்கி இன்றைய செய்தித்தாள்கள் வரை காதல் பற்றிய ஒரு செய்தி இடம்பெறாத பக்கமே இல்லை எனலாம். அன்றைய நாட்களில் காதல் என்பது தனக்கென ஒரு கண்ணியத்தன்மை கொண்டதாக இருந்து உண்மை, நேர்மை என்ற விஷயங்களை உள்ளடக்கி அன்றைய காதலர்கள் உயிருக்கு உயிராக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர். இவர்களின் காதலில் பிரிவு ஏற்பட்டால் அப்பிரிவை தாங்க இயலாதவர்களாய் அவ்விரு காதலர்களும் காதலுக்காக தங்கள் உயிரையும் துச்சமாக நினைத்து துறக்கவும் செய்தனர். அவ்வாறு இருந்த அன்றைய காதல் நிலை மாறி இன்று காதல் என்ற ஒரு விஷயம் ஒரு பொழுதுபோக்கு போன்றாகிவிட்டது. தனது தேவைக்கேற்ப காதல் இணைகளை மாற்றிக்கொள்ளும் காதலர்கள் கூட்டம் குவிந்தே காணப்படுகிறது. இன்றைய காதலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, பன்முகப் போக்கு, ஏமாற்றுத்தனம் என்பவை காதல் என்ற ஒரு விஷயத்தை கொச்சைப்படுத்துவதாக மாறிவிட்டது. காதலுக்கு கண்ணில்லை என்ற காலம் மாறி பூதக் கண்ணாடி கொண்டு வசதி படைத்த காதல் இணையை தேடி கண்டுபிடிக்கவும் தேவைக்கு ஏற்ப காதல் இணையை மாற்றிக்கொள்ளவுமான அவலத்தை இன்றைய காதலர் கூட்டம் செய்து வருகிறது. இத்தகைய நிலையில் இன்றைய நவீன காதலில் தனது சுய லாபத்திற்காக தன்னை உயிருக்கு உயிராக நேசித்த அப்பாவி காதலனை ஸ்லோ பாய்சன் கொடுத்து கெட்டிக்காரத்தனமாக கொலை செய்த ஒரு காதலி பற்றியும் அவருக்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு பற்றியும் இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சாலி வரானர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் கேரள நீதிமன்றம். வழக்கு தொடர்ந்தவர் காதலியால் கொலை செய்யப்பட்ட நபரின் பெற்றோர்கள். வழக்கின் சாரம்: கன்னியாகுமரி பகுதியில் கல்லூரியில் பயின்று வந்த தங்களது மகனுக்கு எதிர்பாராத விதமாக திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் அந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அம்மாணவனின் உடல் உறுப்புகள் மெல்ல மெல்ல செயலிழந்து இறுதியில் அது அம்மாணவனுக்கு இறப்பை தேடித்தந்து விட்டதாகவும் இவ்விறப்பு செயற்கையானது என்றும் அம்மாணவரை காதலித்த கேரள மாநில பெண் இத்தகைய கோரச் சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் அக்காதல் பெண்ணை தங்களது கிறுக்கிப்பிடி விசாரணைக்குள் சிக்க வைத்த காவல்துறையினர் தங்கள் திறமையான விசாரணையால் அப்பெண்ணிடமிருந்து உண்மையை வரவழைத்தனர். ஆம், அக்காதலன் இறப்பிற்கு அப்பெண்தான் காரணம் என்றும் அப்பெண் அந்த இறந்த நபரும் காதல் செய்து வந்ததாகவும் இதற்கிடையில் அப்பெண்ணின் வீட்டில் இராணுவத்தில் பணிபுரியும் வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு நபரை மாப்பிள்ளையாக பார்த்ததாகவும் இச்சமயம் அப்பெண்ணின் நாட்டம் அந்த புது மாப்பிள்ளையின் மீது திரும்பியதாகவும் இத்தருணத்தில் அப்பழைய காதலனால் தனது எதிர்கால திருமண வாழ்வில் எவ்வித இடர்பாடுகளும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையாக அந்த காதலி நூதன முறையை கையாண்டு ஸ்லோ பாய்சன் முறையில் அந்த காதலனை சந்தேகத்திற்கு இடமின்றி மெல்ல மெல்ல கொன்றதாகவும் அறிய வந்தது. இவ்விபரங்களை கேட்டறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நம்பிக்கை துரோகம் இழைத்து உயிருக்கு உயிராக காதலித்த நபரின் உயிரையே திட்டமிட்டு சாமர்த்தியமாக தீர்த்து கட்டியமைக்காக அப்பெண்ணிற்கு
அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். தங்கள் சுயநலத்திற்காக சுற்றி இருப்பவர்களை கூட சுடுகாட்டில் புதைத்துவிட தயாராக இருக்கும் இக்காலத்தில் இவ்வகை தண்டனை இவ்வகை அநீதிக்காரர்களுக்கு ஓர் எச்சரிக்கை மணியே. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.